ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். வேறு லெவலில் தரமான ஸ்பெக்கு. நான் இப்போ ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் செக்மெண்ட், அதாவது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல் வந்த ப்ராசர் கொண்ட ஸ்மார்ட் ஃபோனில் OnePlusல வீடியோ போட்டிருக்கோம், ஓப்போவில் வீடியோ போட்டிருக்கோம், அப்புறம் விவோலையும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ரியல்மிலையும் போட்டாச்சு. இப்போ போடுற ஸ்பெக்கில் அதுவும் மோட்டோரோலா தரப்புலேருந்து இப்படி ஒரு தரமான ஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இந்தியாவில் குளோபலாக தான் லான்ச் ஆக போகுது. அப்படி லான்ச் ஆச்சு அப்படின்னா இவங்க மட்டும் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை மட்டும் ப்ராமிஸ் பண்ணி, நானும் 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்டு, 3 மேஜர் அப்டேட்டு, 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி இந்தியாவில் ஒரு 60,000 to 70,000 ப்ரைஸ் லான்ச் பண்ணா அப்படின்னா இந்த OnePlus காலியாயிரும். சாம்சங் அடுத்து கண்டிப்பாக மோட்டோரோலா சேல்ஸு இந்த வட்டம் பிச்சுக்கிட்டு போகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அவங்க கேமரா டிபார்ட்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸு, சார்ஜிங் ஸ்பீடு எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணியிருக்கானுங்க. இந்த அப்டேட்டு, இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் மட்டும் லான்ச் பண்ண கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மோட்டோரோலாவுக்கு இப்போதைக்கு உள்ள மிகப்பெரிய நெகட்டிவ்னா இவன் ஒழுங்கு அப்டேட் தர மாட்டான், ஏதாவது பக் இருந்தால் அடுத்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லையோ இல்லை எதுலையோ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இருக்குது மோட்டோரோலாவை சுற்றி. ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை கரெக்டாக லான்ச் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே OnePlusஸை காலி பண்ணிட்டு சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துருவாப்பில். அது அந்த பிஜிஎம்மில் ரீல்ஸில் பார்ப்பீங்களே அரியா சனம் அப்படின்னு. ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்பெக்கு. நான் சொல்கிறேன், மோட்டோரோலா எட்ஜ் 40 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில், அதுவும் டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா கர்வியாக ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக பிடிச்சிருக்கு. என்ன அந்த கேமரா கட் அவுட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். ஆல்ரெடி பார்த்த ஒரு டிசைன் மாதிரியே இருக்குது. ஓவராலாக லுக் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளே எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6.7 inch POLED டிஸ்பிளேன்றது கொடுத்துருக்காங்க. அதுவும் கர்வ் டிஸ்பிளே வேறு, HDR10+ சப்போர்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10-bit டிஸ்பிளே வேறு. இதில் 165 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுன்றது கொடுத்துருக்காங்க. 165 Hz அப்படின்றப்ப கேமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் மேலே தான் போகும். ஏன்னா 144 Hz வரைக்கும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ன்றது பார்த்துட்டோம். 165 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுன்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் நினைக்கிறேன். ROG அது நாளைக்கான வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேவா? அது என்ன ஏதுன்றதை நாளைக்கு ROG 7 பற்றி நம்ம கவர் பண்ணிடுவோம், ஓகேவா? டிஸ்பிளேல எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்காவாக பண்ணிட்டானுங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. அடுத்து உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த வருஷத்துக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் தான். ஸோ அதில் எந்த ஒரு பஞ்சாயத்துமே பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ கேமராக்கு வருவோம். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசனோடு இருக்குது. அடுத்து 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலிங் லெவலில் இருந்து எல்லாமே பிரைமரி சென்சாருக்கும் இதுக்கும் கலர் அக்யூரசி கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூமில் போய் நம்மளால் ஃபோட்டோஸ்ன்றது எடுத்துக்க முடியும், போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். செல்ஃபிக்கு 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமரா மூலியமாக நம்மளால் ஆட்டோ ஃபோக்கஸ்ன்றது கண்டிப்பாக, இப்போ நான் சாம்சங்கோட S21 Ultra, S22 Ultraலாம் நான் பெருசாக டீட்டெயிலிங்காக பேசியிருப்பேன் இந்த செல்ஃபி கேமரா பொறுத்தவரை. ஏன்னா 40 மெகாபிக்சல் கொடுத்துருந்தானுங்க. அதில் இப்படி கையை வச்சேன் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும். இப்போ இதில் பாருங்கள் ஃபோக்கஸ் ஆகலையா, ஆனால் நான் S22 Ultraவில், S23 Ultraவில் வீடியோ எடுக்கும்போது இப்படி கையை வச்சேன் அப்படின்னா கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். எதை நான் ஆப்ஜெக்டை பக்கத்தில் கொண்டு வரேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா OSன்றது கொடுத்துருப்பாங்க. இதில் OSன்றது மென்ஷன் பண்ணல, பட் ஆட்டோ ஃபோக்கஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் செல்ஃபிலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் 4K வீடியோ 60 fps எடுத்துக்க முடியும். பேக் கேமரா நம்மளால் 8K வீடியோஸ்ன்றது வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஸோ இது கேமரா டிபார்ட்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிட்டாங்களா. அடுத்து பேட்டரியில் 4600 mAh பேட்டரியாக 125 வாட்ஸுக்கான சார்ஜராக. 4600 பேட்டரின்றது ஓகே, ஆனால் டிஸ்பிளேயில் 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுன்றது கொடுத்துருக்காங்க. அதுவும் 6.7 inch 4600 mAhன்றது கொஞ்சம் ஹெவியாக கேமராவில் வீடியோஸ் அதிகமாக எடுக்கிறோம், இல்லை கேமிங் விளாட்றோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு நாள்ன்றது தாங்காது.
அரை நாள் தான் வரும். அப்படின்றப்ப 125 வாட் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஒரு ஃபுல் சார்ஜ்ன்றதை ரீச் பண்ணிடும். இருந்தாலும் இப்போ ஃபோனை தூக்கிட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே மோடில் போய் நார்மல் 60 ஹெர்ட்ஸுக்கு மாற்ற வேண்டியது இருக்கும், பேட்டரி சேவர் மோடில் போட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் வெளியே அவுட்டோரில் போய் நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் ஒரு நாள் தாக்கு பிடிக்கும். ஸோ இது 5000 mAh கொடுத்துருக்கலாம், பட் எதனால அவங்க குறைச்சாங்கன்றது தெரியலை. அது மட்டும்தான் எனக்கு ஸ்பெக்கப் பார்க்கும்போது 5000 mAh 5500 mAh கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுன்றது இருக்குது. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணிட்டாங்க. LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸு, Wi-Fi 6க்கான சப்போர்ட், Wi-Fi 6 700ல ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட்டுன்றது கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கம்ப்ளீட்டாக எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கானுங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட், ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 13 வரப்போகுது. Android 14, Android 15 கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் தருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இது குளோபலாக தான் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது வரும். எவ்வளோ ரேட்டுக்குன்னா 60 to 70க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தாராளமாக OnePlusக்கு ஒரு செம்ம காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இறங்கும். சாம்சங் அவங்க இப்போ எல்லா விதத்துலேயும் நல்லா பண்ணி ஓரளவுக்கு நேம் எடுத்துட்டானுங்க, நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த S23 அந்த ரேட்டுக்கு இது எப்படின்றது தெரில. பட் OnePlus அது ரியல்மி, ரெட்மி அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இது மேலே வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரட்டும், வந்த உடனே முடிஞ்ச அளவு வேகமாக கைக்கு கொண்டு வந்து எல்லா விதமான டெஸ்டிங்கும் பண்ணி கேமரா, கேமிங் எல்லாத்தையும் ரிவ்யூ போடணும்னு எனக்கே ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. வரட்டும் என்ன ஏதுன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க, நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை பாய்.